श्रीमान् वेंकटनाथार्य कवितातीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा कृति இன்றைய வாசனம் எம்பெருமானுக்கு நாம் என்ன கைங்கரியம் பண்ணணுன்றத சொல்லியிருந்தா. இப்போ எம்பெருமான் நம்மளை நோக்கி கேட்குறானா, ஜீவாத்மாவை நோக்கி. நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் பாடிப்பறை கொண்டு தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டானா. அதனால் நாங்கள்லாம் இத்தனை நாளாக கிருஷ்ணானுபவத்திற்காக நோன்புகள் நோற்றோம். அப்போது செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி இருக்கிறவா எல்லாரும் இல்லாதவாளுக்கு கொடுக்கணும், தான தர்மங்கள் பண்ணணும் அப்படின்றத சொன்னாலாம். அந்த முதல்ல அந்த விரதத்துக்கு உண்டான மேலையார் செய்வனகள். அதனால் இந்த வாசரத்தை அந்த கிருஷ்ணானுபவத்தை முடிச்சுண்டு எம்பெருமானிடத்தில் கைங்கரியம் பண்ணுவதற்காக தயாராக இருக்கிறார். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டிய நாளத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன் வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே கால பெரும்பரையே வல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே குடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோரும்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எம்பெருமான் கேட்குறா, உங்களுக்கெல்லாம் என்ன வேண்டும்னு. எங்களுக்கு திருத்தக்க செல்வமும் சேவகமும் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கேட்க போகிறா. அதனால் இங்கே மாலே அப்படின்னா என்னென்னா நெருப்பென்ன நின்னடுமாலேன்னு சொல்லிட்டா. நின்னருளாம் கதியண்டி மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் புழை செய்த நிலை கழிந்தேன் உன் அருளுக்கினிதான நிலை உணர்ந்தேன் உன் சரணே சரணன்னம் துணிவுகண பூண்டேன் மண்ணிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்ந்து வானவரதம் வாழ்த்திதர வரித்தேன் உன்னை இன்னருளாய் இனி எனக்கோர் வரம் ஏற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீயே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இனிமே எந்த விதமான கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடாது, சுகத்தையும் கொடுக்கக்கூடாது. நிர்பயோஸ்மின்னு எதுக்கும் இது இல்லாமல் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானிடத்தில் அடைக்கலம் புகுந்ததாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அவன் மாலே அப்படின்னா இவன் சரணாகத வத்சலன். அதனால் நாமெல்லாம் சரணாகதி அடைகிறதுக்கு இவன் ஒத்தந்தான் அப்படின்றத இங்கே சொல்கிறா மணிவண்ணா. என்ன இங்கே திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். பத்திருக்கும் இவர்களால் பாவை பணிமலரால் வந்திருக்கும் ஆர்வன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்தரர்க்கும் தம் எம்பெருமான் எவ்வுள் கடந்தானே. திருவள்ளூர் ஒரு எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணுறார் திருமங்கை ஆழ்வார். அல்லாத மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டினே. முதல் பாசுரத்திலேயே சொல்லுவான், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர். அங்கே ஸ்நானம் பண்ணுறது நாம் பின்னிட்டு செய்யக்கூடியதான காரியங்களுக்காக முன்னிட்டு ஸ்நானம் பண்ண வேண்டும்ன்ற காரியத்தை சொன்னால். ஆனால் இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னா சாற்றி நீராட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன போன வாசுரத்தில் பார்த்தோம், சால பெரும்பரையே வல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே குடியே விதானமே ஆளி நிலையா உக்கமும் தட்டொழியும் தந்துண்மனாளனே இப்பொழுதே எம்ம நீராட்டேலோரம்பாவாயின்னு சொல்லிட்டு பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்லக்கூடியதான அந்த எம்பெருமானுக்கு தீர்த்தவாரி பண்ணி நாமெல்லாம் அபபிரத ஸ்நானம் பண்ண வேண்டும் என்பதான நோக்கத்தை தான் இங்கே சொல்கிறா. மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள். இதெல்லாம் மார்கழி நீராடணும்னு யார் சொன்னா அப்படின்னா மேலையோர்களாம். மேலையோர்கள்னு சொன்னால் யார் அப்படின்னா அவள்லாம் பெரியவாள், வித்வான்கள், மகான்கள். ஆச்சாரிய புருஷாலாம் என்ன சொன்னாலோ அதை தான் நாங்கள்லாம் இந்த மார்கழி மாதத்திற்கும் செய்யறதுக்கு வந்தேன் அப்படின்னு. இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா பெரியவாள்லாம் பண்ண சிஷ்டாச்சாரம்தான் இதுக்கு பிரமாணம் அப்படின்னு. தேலும் பாமும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமனும்
உரைமின் நமோ நாரணமே. யமன் வரத்துக்கு முன்னாடியே எம்பெருமானுடைய நாமத்தெல்லாம் சொல்லுங்கோ, நாராயணா நாராயணான்னு சொல்லுங்கோ அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் இங்கே சொல்கிறார். வேண்டுவன கேட்டியல், என்ன எல்லாம் உங்களுக்கெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் தரேன். ஏன்னா தருதறியாகில் திருத்தக்க செல்வம் சொல்லிட்டு கேட்டாங்க. இங்கே வேண்டுவன கேட்டியல்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்ன அந்த ஞானத்தையெல்லாம் நடுங்க அன்னைக்கு யுத்தத்து நடுவில் இருக்கக்கூடியதான பாஞ்சஜன்யத்தை முழங்கச்சேவே எல்லாரும் நடுநடுங்கினா, அப்பேற்பட்ட பாஞ்சஜன்யத்தை எங்களுக்கு நீ தந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். பற்றார் நடுங்க முன் பாஞ்சஜன்யத்தை வாய் வைத்த போரேரே என் சிற்றாயர் சிங்கமே சீதை மணாளா சிறுக்குட்ட செங்கன்மாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்பெருமானுடைய பாஞ்சஜன்யத்தை இவாள்லாம் கேட்குறாளாம். கோல விளக்கே, அதாவது இன்றைக்கி இந்த பாசுரமும் இன்றைக்கி நடக்க போகிறதான இந்த வைகுண்ட ஏகாதசியும் இந்த மிச் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்குது. என்ன அப்படின்னா எம்பெருமானை சீரிய சிங்காசனத்தில் இருந்து அந்த சீரிய சிங்காசனம் விட்டு அந்த சிங்காசனத்தில் எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி அந்த நடையழக நாங்கள்லாம் சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ எம்பெருமானுக்கு கருடாரூடனாக ஆசனமிட்டு இன்னும் கொஞ்ச நாழியில் புறப்பாடு ஆக போகிறது. அந்த புறப்பாடில் நாமெல்லாம் என்ன கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்கிறா. பாஞ்சஜன்யம் சங்கு ஊதின் போகணுமா, கோல விளக்கே தீபங்களை பிடிச்சிட்டு போகணுமா, கொடியே எம்பெருமானுடைய கருடத்வஜம் அந்த சுதர்சன பாஞ்சஜன்யம் இதெல்லாம் பதிச்ச கொடியை பிடிச்சிட்டு போகணுமா எம்பெருமானுடைய திருவீதி உலாவுக்கு முன்னாடி. எம்பெருமான் கொடியே விதானமே, எம்பெருமானுக்கு வெயில் நிழல் எல்லாம் அவன்தான். இருந்தால் கூட நம்ம மனசு ஐயோ பெருமாளுக்கு வெயில் படுறதே அப்படின்னா அந்த வெயில் படாது இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நாமெல்லாம் கொடை பிடிச்சிக்கிறோம். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு விதானம் மாதிரி சதுரஸ்ரமாக ஒரு மேல் கட்டு கட்டி அதை பிடிச்சிட்டு போகணுமா. இவற்றையெல்லாம் விதானமே, இவற்றையெல்லாம் கேட்டா இதெல்லாம் நீ உன்னுடைய அந்த திருவீதி புறப்பாடுக்கு எங்களுக்கு கொடுத்தரள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ எம்பெருமான் இது பண்ணாரா, இதெல்லாம் நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். அப்போ எம்பெருமான் சொல்லச்சே இதுக்கு இவா சொல்கிறா, நீ அகடைத்த கடனா சாமர்த்தியம் உள்ளவன், நீ அன்னைக்கு என்ன ஓங்கி உலகளந்த உத்தமன், அண்டம் மோழ எழ உன்னுடைய திருவடியை அளந்து எல்லாம் என்னுடைய வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீ எல்லாத்தையும் சொன்ன. அன்னைக்கு அப்படிலாம் சொல்லச்சே இன்னைக்கு உனக்கு இதெல்லாம் கொடுக்கறது சிரமமா அப்படின்னு கேட்டாலாம். அதனால் உனக்கு இதெல்லாம் எளிதுதானே அப்படின்னாலாம். கோல விளக்கே குடியே விதானமே அப்படின்னு சொல்லிட்டு ஆளின் நிலையாய் அந்த ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு விதமான அந்த பிரளயம் ஏற்படுமா. அதாவது இப்போ எப்படி பிரளயம்னா எப்படி சுனாமி அப்படின்னு நாம் சொல்கிறோமோ அதுதான் பிரளயம்னு சொல்கிறா பெரியவாளெல்லாம். இது சின்ன பிரளயம் எப்படின்னா அந்த வருஷாந்திரத்தில் ஏற்படக்கூடியதான ஒரு அவஸ்தை. அதுவும் இல்லாத இந்த யுகங்கள் முடியச்சே ஏற்படக்கூடியதான ஒரு பிரளயம். இந்த சதுர்யுகம் முடிஞ்ச அப்புறம் ஒரு ஏற்படக்கூடியதான பிரளயம். அதுக்கு மேலே இந்த அண்ட சராசரங்களெல்லாம் எம்பெருமான் தன் பயத்துள் அடக்கின்னு அவன் தீர்மானிக்கச்சே அப்போ அவாந்தர பிரளயம்னு ஏற்பட்டு அப்போ எம்பெருமான் அந்த சந்திரன்கிட்ட யசோதை சொன்னாலாம், பெருமாளுக்கு அமுது கூட்டின்னு இருக்கச்சே, என்ன சந்திரா இன்னும் நீ வரலையே அப்படின்னு. அன்னைக்கின்னு பார்த்தே அஷ்டமி தினமா சந்திரன் வரவே இல்லையா, என்ன சந்திரா சின்ன பையன்ட்டு நீ வராத இங்கே இருக்கியா அப்படின்னு கேட்கச்சே, இல்லை அவன் யார் தெரியுமா, மகாபலி வார்த்தை போய் மகாபலி போய் கேளு. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு அந்த மகா அவாந்தர பிரளயத்தில் ஒரு ஆளிலையில் இவன் சயனித்திருந்து அந்த இடது காலை பிடிச்சிண்டு அந்த சேஷ்டிதங்கள் பண்ணவன்
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யசோதை சொல்கிறாளாம். ஆலில் நிலை வளர்ந்த சிறு கணவனிவன் மேலே அழப்பாய்ந்து பிடித்து கொள்ளும் வெகுளி மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாளாம். அப்பேற்பட்டதான இந்த ஆலி நிலையாய் எம்பெருமானை தான் இங்கே சொல்கிறா. மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மண்ணும் அகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கிய ஆலின் மேலோர் இளந்தளிரில் கல் வளர்ந்த ஈசன அப்படின்னு திருமங்கையாழ்வார் இங்கே சாய்க்கிறார். அப்பேற்பட்ட இந்த ஆலின் நிலையை படுத்துன்றல அவன் அதில் எழுந்தருளி இருக்கான். அப்பேற்பட்ட எம்பெருமானை இவாள்லாம் யார் நம்மளை போல ஜீவாத்மாக்களான ஆயர்கள் எல்லாம் அவளை பார்த்துட்டு நாமெல்லாம் எம்பெருமானிடத்தில் போய் சேரணுன்றத இங்கே எல்லாத்தையும் சொல்கிறா. இந்த ஜீவாத்மா எம்பெருமானிடத்தில் இந்த மாதிரி எல்லாம் தியானம் பண்ணிட்டு நாம் எம்பெருமானிடத்தில் அருள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மார்கழி நீராட்டத்துக்கு சரணாகதி என்ற பெரிவாள்லாம் எடுக்கிறா. இந்த சரணாகதியை நாம்ளும் எம்பெருமானிடத்தில் பண்ணி வேயர்முக வில்லிபத்தூர் ஆடிப்பூரம் மேன் வேளம் மிக விளங்கு வெட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்த அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடந்திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்னியே விதாத்திய சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம. ஆண்டாள் ஆழ்வாரும் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். இந்த திருப்பாவை பிரவச்சனம் டிடிடி தேவஸ்தானத்து மூலியமாக இந்த மார்கழி மாதத்தில் நடந்துட்டுருக்குது. இந்த உபன்யாசத்தில் சுவாமி கோழிகாலம் அனந்தாச்சார் சுவாமி இங்கே டெல்லியில் ப்ரொஃபஸராக இருக்கார், சம்ஸ்கிருத வித்வான். அந்த சுவாமி இந்த பாசுரத்தை பற்றி 2 வார்த்தை. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्ककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदागति. வேதமனைத்துக்கும் வித்தாகும் சொல்லக்கூடிய இந்த திருப்பாவையினுடைய அத்தியாச்சரியமாக இருக்கக்கூடிய 26வது பாசுரம். யாதிருச்சிக்கமாக இன்னொரு வேற்றம் என்னடான்னா வைகுண்ட ஏகாதசி. அப்படியேப்பட்ட இந்த நன்னாளில் இந்த பாசுரத்தினுடைய பொருள்களை அர்த்தத்தை சொல்லிட்டே வரைச்ச அந்த 26வது பாசுரத்தினுடைய சுருக்கமான ஒரு ரத்ன சுருக்கமாக இருக்க விஷயம் என்னன்னா தம் ஷட்விம்சகேத்யாகுன்னு வேதம் பேசுறது. தம் அவனை என எம்பெருமானை 26வது தத்துவமாக பேசப்படுகிறது அப்படின்னு அந்த வேதம் சொல்கிறது. எப்படி 26னா 24 தத்துவங்கள், 25வது ஜீவன், 26வது எம்பெருமான். அப்படியேப்பட்ட அந்த எம்பெருமானுடைய நாளையிலேருந்து ஆரம்பித்தா 3 பாசுரங்களில் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு வரும். இந்த பாசுரத்தினுடைய ஏற்றத்தில் அது என்னன்னா மாலே மணிவண்ணா ஆரம்பிக்கச்சேவே மாலே திருமாலே மணிவண்ணா அப்படின்னு ஒரு அழகாக இருக்கக்கூடிய ரீதியில் எம்பெருமான் அனுபவிக்கச்ச இந்த பாசுரத்தினுடைய ஏற்றம், இந்த பாசுரத்தின் ஏற்றத்தை ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் ஆண்டாள் அனுபவிக்கிறார். மின்பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு, அதுக்கு மின் பாசுரம் 24வது பாசுரம். அந்த பாசுரத்து தான் என்னடா போற்றி போற்றின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அசங்கேயமான கல்யாண குணங்களில் 6 குணங்கள் ஏற்றமாக சொல்லி அதுதான் பகவத் சப்தத்தினால நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னு விஷ்ணு புராணம் பேசுறது. அந்த மாதிரி விஷ்ணு புராணத்தில் பகவத்குண ஷாட்குண்ய தர்ப்பணகான்னு ஷாட்குண்ய பரிபூர்ணகான்னு விஷ்ணு புராணம் பேசுறது. புராணங்களில் ஏற்றமாக இருக்கக்கூடிய 18 புராணங்கள், மகாபுராணங்கள், 18 உபபுராணங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய புராணங்களில் புராணம் சொன்னாலே விஷ்ணு புராணம். அதனால தான் அந்த புராணத்துக்கு புராண ரத்னம்ன்ற பெயர். அங்கேருந்து ஆரம்பித்து 24, 25, 26 ஏன்னா இந்த பாட்டாரைந்தும் சொல்லக்கூடிய ரீதியில் இந்த எப்படி இந்த திருப்பாவை பிரிச்சுக்கான்னு சொல்லிட்டே வச்ச அழகான ரீதியில் கடைசி 5 பாசுரங்கள் முதல்ல சொன்ன 5 பாசுரத்துக்கு ஏற்றமாக சேர்ந்து நடுவில் இருக்கக்கூடிய மத்தியமணி நியாயேன அப்படின்னு சொல்லுவாள். நடுவில் இருக்க பாசுரங்கள்லாம் அபூர்வமான அர்த்தங்களையும் சூக்ஷ்மமான அர்த்தங்களும் சொல்லிட்டே வச்சு அவனை அப்படின்றதுக்கு அந்த தம் எப்படி ஆவாவின் ஆராய்ந்து 23வது பாசில் மாரிமலை ஒழிஞ்சல். அதாவது ஒரு பாசுரத்திலும் சேர்த்து ஆகினால்தான் இந்த திருப்பாவைக்கு மாற்றம் சுருக்கமாக சொன்ன பேர், ரத்த சுருக்கமாக சொன்ன பேர் வேதமனைத்துக்கும் வித்தாகும். வேதத்தை தெரிஞ்சுட்டு அதனுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இல்லை.
ஆனால் அத்தனையும் சேர்ந்து அண்டர் ஒன் ரூஃப்னு இங்கிலீஷ் சொல்கிற மாதிரி இந்த 30 பாசுரங்களில் ஆகினா இந்த 30 பாசுரம் தெரிஞ்சின்றாலே வேதத்தினுடைய அர்த்தங்களை தெரியறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா. அதுதான் இந்த பாசுரத்தினுடைய ஏற்றம். அந்த எம்பெருமானை அதாவது தம் அப்படின்றதுனால தான் அந்த வேத எதிர்ச்சியாக அமைஞ்சிருக்குது 26வது பாசுரம். அதனால்தான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆதிகவியாக இருக்கக்கூடிய வால்மீகி பேசச்சு ஓரொரு காரியத்திலும் நாம் நினைத்தா போராது, அவனுடைய அனுகிரகம் வேணும். he has to direct. அதனால தான் கர்த்தா காரயிதாச்ச சஹான்னு வாக்கியம் சுந்தரகாண்டத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆதிகவி பேசுகிறார். கர்த்தா காரயிதாச்ச சஹா. அந்த மாதிரி பல பிரகாரத்தில் இதெல்லாம் அனுபவிக்கலாம். சுருங்க சொல்லி விலக வைக்கிற ரீதியில் இந்த பாசுரத்தை ஏற்றம்னா 26வது பாசுரத்தில் எம்பெருமான் அப்படின்றத 25வது அர்த்தத்துக்கும் நம் போன்றவர்கள் எப்படி அதாவது காஞ்சிபுரத்தில் தேப்பெருமாள் சொல்லி சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற படிகள்லாம் சேர்ந்து போனோம்னா எப்படி அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரி ரீதியில் பல பிரகாரத்தை அர்த்தம்லாம் அனுபவிக்கலாம். சுருக்கமாக சொல்லச்சே கடலை கையிட்டு காட்டுமா போலே. பழகாலத்தில் சொல்லுவாள், டெல்லியிலே பிறந்த வாழ்க்கை சமுத்திரம் பார்த்த பிரசக்தி இல்லை, பாம்பேயில் பிறந்த வாழ்க்கை சென்னை பிறந்த வாழ்க்கை சமுத்திரம் தெரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற இங்கேயே பிறந்த வளர்ந்த பசங்களுக்கு எப்படி அந்த காலத்து கொண்டு சமுத்திரத்துக்கு காமிச்சு இதான் சமுத்திரத்தை முடிஞ்சிருத்துன்னா ஒருமே இண்டிகேட் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த ஒரு பாசுரத்துலேயும் அபூர்வமான அர்த்தங்கள்லாம் இந்த பாசுரத்தில் 26வது பாசுரத்தில் மாலையமடை உண்டா பாசுரம் எதிர்ச்சியாக வெள்ளிக்கிழமை தாயாருக்கு உகந்ததான ஒரு நாள். அப்படியேப்பட்ட நாள் வைகுண்ட ஏகாதசி நாள். அந்த நாளில் ஒரு நல்ல விஷயத்தை கேட்கறது, அதனால தான் நிறைய கேட்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அவாவானது, ஒரு இன்க்விஸ்டின் இங்கிலீஷில் அது இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கான ஒரு நாள் நமக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார். அப்படியேப்பட்ட விஷயத்தையாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவினுடைய அடியனுக்கும் ஒரு 2 நிமிஷம் விஞ்ஞாபிக்கிறதுக்கு ஒரு அவகாசம் ஏற்படுறதுக்கு எல்லாருக்கும் அடியனுடைய கைமாறுன்ற ரீதியாக சொல்லிவிட்டு அனந்த பிரணாமம் தெரிஞ்சு முடிச்சு கவிதா சிம்மா கல்யாணம் தான் சிம்ம தேவேந்திர வேதாந்த ஒரு வேணுமா.